தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூய திருப்பலியானது திருவாளர் ஜஸ்டின் திரவியம் மோட்சம் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தொழில் விருத்திக்காகவும் இன்று 7வது பிறந்தநாள் கொண்டாடும் மகள் ஆண்டோரியாவை ஞானத்திலும் பக்தியிலும் வளரவும் மகள் ஆண்டோ ஜெஸ்ரியா படிப்பிற்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் பாலமடையைச் சார்ந்த திருவாளர் சிதம்பரம் திருமதி பானு குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்து குழந்தை பாக்கியம் தர வேண்டி ஜெபிக்கிறார்கள். சித்ரா ஆசிரியரின் உடல் நலத்துக்காகவும் நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஆல்பர்ட் ராஜா திருமதி ஜோஸ்பின் குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் ஆசிரியர் பெறும் குழந்தைகள் அட்ரியன், தமிழினி, அமிழ்தினி, மகிழினி, கிங்ஸ்லி உடல் நலத்துக்காகவும் படிப்பிற்காகவும் இறை ஒழுக்கத்தில் வளரவும் மகிழினி ட்ரேடர்ஸ் வளர்ச்சிக்காகவும் இன்று 7வது திருமண நாள் காணும் ஆல்பர்ட் ஜோஸ் இவர்களின் எதிர்கால வாழ்க்கை சிறக்கவும் அப்பா ஜோசப் அவருடைய உடல் நலம் பெறவும் குடும்பத்திலே மரித்த மரிய அருளாயி கிங்ஸ்டனுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளூர் தந்தோணி வேளாங்கண்ணி குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் திருமண நாளை ஆசீர்வதித்த நன்றியாகும் குழந்தைகள் அஷ்மித், அஸ்ரியா, இமான் உடல் நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சார்லஸ் பிரபா குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைத்து வித நன்மைகள் நன்றியாகவும் குழந்தைகள் நிரஞ்சன், பிரபஞ்சன் உடல் நலனுக்காகவும் திருமண நாளை ஆண்டவர் ஆசிரியர் நன்றியாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஜான்சன் அமலா குடும்பங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தில் நடந்த அனைத்து வித நன்மைகள் நன்றியாகவும் 9வது திருமண நாளை ஆண்டவரின் ஆசிரியர் நன்றியாகவும் குழந்தைகள் அஷ்மித், அஸ்ரியா உடல் நலனுக்காகவும் படிப்பிற்காகவும் ஆன்மீகத்தில் சிறந்து வளரவும் யாகுலமேரி உடல் நலனுக்காகவும் குடும்பத்திலே மறைத்த அனைத்தானும் உத்தரிக்க தளத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். நாம் இப்புனிதமான திருப்பலியில் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் பேரில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தாழ்ந்தோரை மேம்படுத்தும் இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையாக நீர் தேர்ந்தெடுத்த மரியாள் தம்மை முழுவதும் உமக்கு அர்ப்பணிப்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். அந்த அன்னையின் வேண்டுதலால் நாங்களும் அவரை போல தூய ஆவியால் நிரப்ப பெற்று உயிருள்ள ஆலயங்களாக விளங்கிட அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 36 முதல் 37, தொடர்ந்து 52 முதல் 59. அந்நாட்களில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும் நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நாம் புறப்பட்டு போய்
திரு உறைவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படை வீரர்கள் எல்லாரும் சேர்ந்து சீயோன் மலைக்கு ஏறி சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்புற விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் 1 குறிப்பேடு அதிகாரம் 29. 1 குறிப்பேடு அதிகாரம் 29. பல்லவி. மாட்சிமிகு உம் பேரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பேரை போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. போற்றுவோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுவோம் ஆண்டவரே. மாட்சிமிகு உம் பெயரை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன. எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடோ இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. 19வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார்.
இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே நம் தாய் அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த விழாவை கொண்டாடுகின்றது. நமக்கு வரலாறு தெரியும். யாக்கோப்பினுடைய நற்செய்தியிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்னை மரியாளுடைய பெற்றோர் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். சுவைக்கின் அன்னமால் இந்த சுவைக்கின் காடுகளில் சென்று தவம் புரிகின்றார், ஜெபம் செய்கின்றார். அன்னமால் ஆலயத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றால் கடவுளுடைய இரக்கம் அந்த தம்பதியருக்கு நிறைவாக கிடைக்கின்றது. கடவுளுடைய இரக்கத்தினால், பேர் இரக்கத்தினால் ஒரு பெண் குழந்தையை அவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை ஆண்டவருக்கே அவர்கள் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதைத்தான் இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த யாக்கோப்பின் நற்செய்தியை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 12 வயது வரை அன்னை மரியாள் ஆலயத்திலே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தல். நாம் ஒவ்வொரு மாதமும் பிப்ரவரி மாதமும் இதே திருவிழாவை கொண்டாடுவோம். அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த நாளை கொண்டாடுவோம். காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமென்றால் டோட்டல் சரண்டர் என்று சொல்வார்கள். அதாவது முழுமையாக தன்னையே அர்ப்பணிப்பது. கடவுளை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, கடவுள்தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து, கடவுளை மட்டுமே நான் நம்பியிருக்கிறேன் என்ற அந்த ஒரு உணர்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மையே நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்வார். கடவுள் நம்மை பாதுகாப்பதும் நம்மை பராமரிப்பதும் அவருடைய கடமையாக மாறிவிடுகின்றது. எனவே தான் இந்த நாளிலே மிக எளிமையான முறையிலே நாம் ஆலயத்தினுடைய முகப்பிலிருந்து மெழுகுதிரி ஏந்தி நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்பதனுடைய அடையாளமாக இந்த பவனியிலே வந்தோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்தோம் என்றால் கடவுள் நம்மை மிகப்பெரிய காரியங்களை காணச் செய்வார். ஆனால் ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதாவது வெறுமையான பாத்திரமாக நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாள். அதே போல நாம் நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் பார்த்து கொள்வார். எப்படி ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய மடியிலே ஒரு தந்தையினுடைய தோளிலே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை எதற்கும் அஞ்சாது, எதற்கும் பயப்படாது. அதே போல நம்மை நாம் முழுவதுமாக கடவுளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? கடவுள் என் சார்பாக இருக்கின்ற பொழுது நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? அல்லது எரேமியா சொல்வது போல ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனைப் போல என்னோடு இருக்கின்றார், நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்களுடைய வாழ்விலே மிகப்பெரிய காரியங்களை கண்டார்கள். விவிலியம் சொல்கிறது, நான் உன்னை பெரியன காணச் செய்வேன் என்று சொல்கின்றார். எப்போது நாம் பெரியன காணச் செய்ய முடியும்? எப்போது நான் ஒன்றுமில்லை என்ற அந்த உணர்விலே நாம் இருக்கின்ற பொழுது. கடவுள் நம்மை ஒன்றுமில்லாமல் இருந்துதான் படைத்தார். அதே போல அந்த கடவுளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குழந்தைகளை ஒப்புக் கொடுப்போம், நமது கணவரை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய இல்லத்து தலைவியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு நிறைவாக இருக்கின்றார், நம்மிடம் பேசுகின்றார் என்ற உணர்வு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்த இந்த அற்புதமான நாளிலே நம்மையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். படியேறி வருகின்றேன் தேவா,
என்னை பலியாக்க வருகின்றேன் தேவா, நான் படியேறி வருகின்றேன் தேவா. மகனையே பலியாக கேட்பாவிரகம் மனமாற பலியாக வந்தார். மகனையே பலியாக கேட்பார் அவிரகம் மனமாற பலியாக வந்தார். மனதினி மாசீந்தி கேட்டார், மனதினி மாசீந்தி கேட்டார். நான் மகிழ்வோடு தருகின்றேன் உனக்கே, நான் மகிழ்வோடு தருகின்றேன் உனக்கே. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாமல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அன்னை மரியாள் தன்னையே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தது போல எங்களையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடலெடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நேர்ந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ
எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே கருத்துக்கள் கொடுத்து ஜெபிக்கக்கூடிய, சிறப்பாக திருமண நாளை நினைவு கூறக்கூடிய திருவாளர் லூர்து அந்தோணி வேளாங்கண்ணி, மேலும் சார்லஸ் பிரபா, மேலும் திருவாளர் ஜான்சன் அமலா இவர்களுடைய குடும்பத்தையும், மேலும் தங்களது திருமண நாளை கொண்டாடக்கூடிய திருவாளர் ஆல்பர்ட் ராஜா, திருமதி ஜோஸ்பின், மேலும் திருவாளர் சிதம்பரம், திருமதி பானு, திருவாளர் ஜஸ்டின் திரவியம், திருமதி மோட்சம், 7வது பிறந்தநாளை கொண்டாடும் மகள் ஆண்டரியா இவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய மரியா அருளாயி கிங்ஸ்டன் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். எங்கள் அன்பான ஆண்டவரை, இந்த மாலை திருப்பலியிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்பு தகப்பனே, ஆபிரகாமின் தேவனாக, ஈசாக்கின் தேவனாக, யாக்கோப்பின் தேவனாக, சேனைகளின் ஆண்டவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வருகின்றீர். உம்முடைய மேலான காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரே நாங்கள் நன்றி கூறுகின்றோம். வல்லமையுள்ள தகப்பனே, இதோ திருமுன்னால் தங்களையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் உற்று பாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும். ஆண்டவரே, உமது அருளும் ஆற்றலும் வல்லமையும் எங்கள் குடும்பத்திலே இருப்பதாக. ஆண்டவரே, தூய கன்னி மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான திருவிழாவிலே என் தகப்பனே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வீட்டையும் எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது ஆசீர்வாதமான வல்லமையான செயல்களால் நிரப்பியருளும். நாங்கள் எதிலும் குறைவுபடாதவாறு உமது அருள் பிரசன்னம் எங்களை தாங்கி நிற்பதாக. அன்பான ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் இதற்கும் அஞ்சிட வேண்டாம். ஆண்டவர் என் நாயன், எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி திருப்பாடல் 23 சங்கீத ஆசிரியர் பாடியது போல ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை புகழ வேண்டும், உம்மை ஆராதிக்க வேண்டும், உம்மை போற்ற வேண்டும். இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும்
அருமருந்தாகவும் அமைவதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எங்கள் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஒளியாக்கிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தலிலே ஒளியாயிரையே வாரா, ஒளியாயிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தலிலே ஒளியாயிரையே வாரா. விண்ணில் வாழோ விமலா, மண்ணில் வாழோ மாத, விண்ணில் வாழோ விமலா, மண்ணில் வாழோ மாத, ஓமில் என்றோ வாழ ஏமில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாயிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தலிலே ஒளியாயிரையே வாரா. நீரும் மழையும் முகிலா, பூவும் கனியும் ஒளியா, நீரும் மழையும் முகிலா, பூவும் கனியும் ஒளியா, உயிரும் வருவோம் வளமும் வாழ்வோமா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாயிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தலிலே ஒளியாம் இறையே வாரா. அருளை பொங்கும் அமலா, இருளை போக்க வாவா, அருளை பொங்கும் அமலா, இருளை போக்க வாவா, குறையை நீக்கோ நிமலா, நிறையை வளர்க்க வாவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக, ஒளியாயிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தலிலே ஒளியாயிரையே வாரா. மன்னோ உயிரே வாரா, மறையும் தெளிவே வாரா, மன்னோர் உயிரோ வாரா, மறையும் தெளிவே வாரா, விண்ணோ நிறைவே வாரா, வினையை நீக்க வாரா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே
எனக்கு எழுச்சியூட்டும் எனக்கு இகழ்ச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். விடாதையும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புதியகோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான திருவிழாவை மிக எளிய முறையிலே நல்ல தயாரிப்போடு நாம் கொண்டாடினோம். இந்த விழாவை தயாரிப்போடு ஒருங்கிணைத்த நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் அவர்களுக்கும் அன்பு பிள்ளைகளுக்கும் பங்கெடுத்த ஒவ்வொருவருக்கும் கரங்களை தட்டி நமது வாழ்த்துக்களை ஜெபங்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, மீட்பளிக்கும் அருட்சாதன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இறைவனின் அன்னையாகிய புனித கன்னி மரியாளுக்கு வணக்கத்தோடு விழா கொண்டாடும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை என்றும் துய்த்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கனிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கனிகையே, மாண்புய ஏழு தூண்களுமாம், மாண்புயர் ஏழு தூண்களுமாம், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகாம், பாதுகாத்தால் உன்னையே பரமன், பாவ நிழலே அணுகாம், தாயுதரோ நீ தரித்திடவே, தாயுதரோ நீ தரித்திடவே, தனதோரமல தலமன கொண்டா, தனதோரமல தலமன கொண்டா, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுவின் திரு இருதயமே, கமாயிரும் புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு பாதுகாவலராகிய புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஸ்நாபகருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித லோயலா இஞ்ஞாசியாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க.